திரு அருணன் அவர்கள்ட்ட. திரு அருணன், முழு பிரச்சாரத்தை தொடங்கி விட்டது அதிமுக பாஜக கூட்டணி. அதிமுக பொதுச் செயலாளருடைய ஸ்பீச்சை கேட்டிங்களா? உங்கள் கூட்டணிக்கு சவால் தான் போலையே. இல்லை, சவால் விடட்டும். அவர் தானே எதிர்கட்சி தலைவர், சவால் விடத்தானே செய்வார். நியாயப்படி பார்த்தா பிரதான எதிர்கட்சி அதிமுக தான். ஆகவே அவர் ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில் அவருடைய பணியை ஆற்றுகிறார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பக்கத்தில் யாரை உட்கார வச்சுருக்காரு? பாஜகவை. பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. பயணம் போகும்போது லெஸ் லக்கேஜ் தான் நல்லதும்பாங்க, குறைவாக தான் லக்கேஜ் இருக்கணும்னு. ஆனால் பாஜக என்கிற தேவையில்லாத லக்கேஜோடு இவர் போகிறாரு. அது ஒரு சுமை அவங்களுக்கு. ஏன்னா இவங்க திமுக அரசை பற்றி செய்யக்கூடிய விமர்சனம் பூரா என்ன ஆகும்னா, பக்கத்தில் உள்ள பாஜக அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசுகள் அப்படியே பொருந்தி நிற்கும். எதை பற்றி பேசினாலும் அவர் விவசாயிகள்கிட்ட கலந்துரையாடினார், அதெல்லாம் நான் பார்த்தேன் நான். ஆனால் என்ன சிக்கல் வரும்? ஏங்க இந்த மோடி அரசு, இந்த பாஜக அரசு தானுங்க 3 மோசமான விவசாயிகள் விரோத சட்டங்களை கொண்டாந்துச்சு. அதை எதிர்த்து பல்லாயிரம் பேர் பல நாட்கள் விடாது போராட்டம். பிறகு வேறு வழி இல்லாமல் தான் கொண்டு வந்த சட்டங்களை தானே வாபஸ் பெற வேண்டிய கட்டாயத்துக்கு மோடி அரசு தள்ளப்பட்டது. ஆனால் அந்த 3 விவசாய சட்டங்களையும் நம்ம எடப்பாடியார், நான் சொல்கிறேன், நான் ஒரு விவசாயியா, எனக்கு தெரியுமையா இந்த சட்டங்கள்லாம் அற்புதமானவை, அருமையானவைன்னு பேசுகிறாரு. அப்போ விவசாயிகள் மனசில் என்ன வரும்ல? இல்லை, ஆனால் சட்டமன்ற தேர்தல் நோக்கி போகிறப்போ இஷ்யூஸை லோக்கலாக தானே பார்ப்பாங்க. நெல்லுக்கு தமிழ்நாடு அரசு இன்னும் விலையை உயர்த்தலை அப்படின்னு அவருடைய அந்த வாதம் எடுபடுமா? மத்திய அரசு இன்னும் கூட்டி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற வாதம் எடுபடுமா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பக்கத்தில் பாஜகவை இல்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா ஓரளவு எடுபடுங்க. ஐயா, மாநில அரசு இன்னும் கூடுதலாக தரணும்னு சொன்னான். ஆனால் முதல்ல நிர்ணயிக்க வேண்டிய அரசு இது பாஜக அரசு. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுடைய அதை பற்றி பேசக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க? மொத்த விவசாய உற்பத்தி செலவில் 1.5 மடங்கு அதிகமாக கொள்முதல் விலை, விவசாய விளைபொருள் கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்படும்னு சொன்னாங்களா இல்லையா? அது செய்யவே இல்லை. இப்போ அவங்க நிர்ணயிக்கிற விலையோட இவங்க கொஞ்சம் எப்பவும் கூடுதலாக ஒரு சேர்ப்பாங்க. அது போதலைன்னு நம்ம வேணால் கேட்கலாம், நாங்களும் கேட்குறோம். ஆனால் ஒரிஜினலாக அந்த ஆதார அடிப்படை கொள்முதல் விலையை நிர்ணயிக்கிறது யாரு? பாஜக அரசு. அது கொடுத்த வாக்குறுதி என்ன? அதையே நிறைவேற்றலை. பக்கத்தில் இருக்காரு, அவர் கேட்டு சொல்லுங்க. யாரு? நம்ம நைனா நாகேந்திரன், அல்லது இணையமைச்சர் எல் முருகன் உட்கார்ந்துருக்காரு, அல்லது சகோதரி வானதி இருக்காங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு கேட்பாங்களா இல்லையா பொதுமக்கள்? அதுதான் சொன்னேன், தேவையில்லாத சுமையோடு இவர் பயணத்தை துவக்கி இருக்காங்க. பாஜக இல்லாம போனா இது ஓட்டா கன்வெர்ட் ஆகும், பாஜக இருக்கதால அது மைனஸ் ஆகும்னு பாக்குறீங்க? அதாவது அப்பவாவது ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இப்ப சுத்தமா கிடையாதுங்கிறேன். கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காம போகுது. பிராக்டிகல் பாருங்க. அதிமுக வாங்கின 20 நாடாளுமன்ற தேர்தலில் 20% ஓட்டு, பாஜக வாங்கின 11, கூட்டணி வாங்கின ஒரு 7, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38%. இதுல பொங்கலூர் மணி என்று கேட்டால் ஆன்டி கமென்சி ஓட்டு ஒரு 10% சொல்லுவார், 48% கணக்கு போடுவாங்க. ஆமா, நம்பர் முக்கியம். 20% ஓட்டு எப்படி வாங்குச்சு? இல்லை வர்றேன் நம்பர் இது கணக்கு இல்லைங்க, அப்படியே கூட்டி கிட்டியெல்லாம் வராது. இதில் மேத்ஸு முக்கியம்தான், ஆனால் அதை விட கெமிஸ்ட்ரி முக்கியம். இப்போ உதாரணமாக 20% மக்களவை தேர்தலில் அதிமுக வாங்குச்சுன்னு சொன்னீங்க. அப்போ பாஜக கூட இருந்துச்சா? இல்லை. பாஜக இல்லைன்னு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. இப்போ பாஜகவோட சேர்ந்து வந்தீங்கன்னா அந்த விழுகிற ஓட்டு விழாம போகும்ல. இல்லை, அப்பவும் நீங்கள் சொல்லி ஓட்டு போடுறீங்க. ஏங்க, மறைமுக கூட்டணின்னு கொள்கை ரீதியா பாருங்க, இவர் எதுக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னது உண்மை. ஆனா மக்கள்கிட்ட அவர் என்ன சொன்னாரு? அதுவும் குறிப்பா சிறுபான்மை மக்களே, நான் பாருங்க பாஜக இல்லாம வந்திருக்கேன், போடுங்க போடுங்க ஓட்டுன்னு கேட்டாரா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன். இப்ப பாஜகவோட வரும்போது எப்படி அந்த ஓட்டு விழும்? அதே நீங்க பாட்டுக்கு அது 20 இது 12 எல்லாம் சேர்த்து 38ன்னா அது எப்படி ஆகும்? ஆகவே இது நான் சொல்லுவது மக்கள்கிட்ட நிச்சயமாக இந்த கேள்வி வரும்.
நீங்க வந்து பாஜக கூட வச்சுக்கிட்டு நாங்க வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்பே நான் எல்லாத்தையும் செய்வேங்கிறீங்க. ஆனால் இந்த பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிச்சு கூட வச்சிருக்கீங்களே, அவங்க அதை கேட்க மாட்டாங்களா? கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன், அதிமுக மட்டும் போயிருந்தா இந்த கூட்டம் இன்னும் சிறப்பானதாக கூட இருந்திருக்கும், பாஜகவை அழைத்து கொண்டு செல்வது சுமையாக இருக்கும் அப்படின்ற பார்வை முன்வைக்கிறாங்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்று மேட்டுப்பாளையத்தில் வனபத்திர காளியம்மனை வணங்கி லட்சம் மக்கள் திரண்ட அந்த கூட்டத்தில், உண்மை சொன்னா வெள்ளமென திரண்ட அந்த கூட்டத்தில் உரையாற்றி இருக்கிறார். அப்போ இவ்வளவு கஷ்டங்களை அதிமுக சந்திக்கும் என்றால் இவ்வளவு பெரிய மக்கள் கூற வேண்டிய அவசியம் என்னங்க? விவசாயிகள் வந்து இன்னும் குறைகள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? திமுக தீர்த்திருந்தால் எங்களுக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டம். நான் காலையிலிருந்து இப்போது வரையிலும் நான் முழுமையாக உடனிருந்து பார்த்தேன் மக்கள் சொல்லும் குறைகளை. எடப்பாடியார் விழாவாரியாக பதில் சொன்னார். அந்த நீங்க எல்லாம் நேரடியாக பார்த்திருப்பீங்க. அதாவது ஐயா சொல்றாங்க, இவரோடு சேர்ந்து வந்துட்டீங்களே, இனம் மனம் மொழி இதெல்லாம் சொல்ல மாட்டாரு ஐயா. இப்போ நீங்க காங்கிரஸோடு சேர்ந்து வந்தா மொழி பேசிட்டு இருக்கீங்க, காங்கிரஸோடு சேர்ந்து இனத்தை பேசுறீங்க. 1.5 லட்சம் மக்களை கொன்று குவித்தவர்கள் இன்றைக்கும் தமிழன் பேசுறீங்களே. மொழி இந்தி மொழியை ஆதிக்கத்தை எதிர்ப்போம் சொல்லிக்கொண்டு அந்த இந்தியை தமிழ்நாட்டில் திணித்ததற்காக பல நூறு பேர் இறந்து பல ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டு விசாவை எமர்ஜென்சி அனுமதி விட்டு அந்த காங்கிரஸோடு கூட்டு வச்சுக்கிறீங்களே, இது உங்களுக்கு சகனமா தெரியலையா? இது மக்கள் கேட்க மாட்டாங்களா? அப்போ நீங்கள் காங்கிரஸ் பாஜக பாக்குறத விட ஒரு விஷயம் நடக்கல, அதுக்கு காரணம் தமிழ்நாட்டு ஸ்டாலின் அரசா மத்திய மோடி அரசா அப்படின்ற கேள்வி வரும்ல, அதை தானே கேட்கிறாரு இவர்கள். சரிங்க, நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையை உயர்த்துறது ஸ்டாலின் அவர்களுடைய கையிலையா மோடி அவர்களுடைய கையிலையா? பக்கத்துல பாஜக வச்சிருக்க யாரை கேட்கணும்னு கேட்கிறாரு. தங்கள் தவறுகளை இயலாமையை மறைப்பதற்காக இவர்கள் எடுக்கிற ஆயுதம் தான் மத்திய அரசு நோக்கி கேள்வி. மாநிலத்தை பத்தி பேசவே இல்லை. நீங்க ஐயா சொன்னாங்களே, அதாவது திமுக கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் அது ஏன் குறிப்பிட்டீங்க? அப்புறம் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு எவ்வளவு சொன்னீங்க, கரும்புக்கு எவ்வளவு சொன்னீங்க, MS சாமிநாதன் பரிந்துரையை அமல்படுத்தி கேரளாவை பின்பற்றி விளைநிலம் அளிப்போம் ஏன் சொன்னீங்க? அப்ப நீங்க அதெல்லாம் சொன்ன என்ன காரணம்? நாங்கள் 2021 ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று நீங்க சவால் என்று சொல்றேன். ஐயா பேராசிரியர் அருணன் அவர்கள் திராவிட இயக்கத்துக்கு எதிராக, திராவிடத்துக்கு எதிராக பல நூல் படிச்சு அசிவேன். அந்த திராவிடத்தோடு இணைந்திருக்கிற நீங்கள் அந்த வாக்குறுதியை எடுத்து கையில வைத்துக் கொண்டு 70%, 80%, 90% நிறைவேற்ற சொன்னால் மனசாட்சியோடு எடுத்து வாசிச்சு காட்டுங்க, நான் நம்பரை ஒத்துக்கிறேன். இன்றைக்கு கோவையில் பெருந்திரளான மக்கள் கூட்டம், அவர் சொன்னதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிங்கிற பெயரில் எங்களை எல்லாம் மிகப்பெரிய கொலைகாரனை விட மோசமான சூழ்நிலையில் திமுக எங்களை நடத்தியிருக்கிறது என்று குற்றம் சாட்டி பேசினாங்க. ஒரு விவசாயி கண்ணீர் விட்டு கதறி பேசினார். ஒண்ணு இல்லை சார், நான் கோவைங்க சொல்றேன். திமுக 1967 பிறகு இன்று வரையிலும் ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று தேர்தலில் வாக்குறுதி அளித்தது. பேராசிரியர் அருணையா அவர்கள் மனசாட்சியோடு சொல்லுங்க, அந்த திட்டத்தை கேரளாவில் உங்க கட்சி ஆட்சியில் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கேரளாவோட பேசாத நிறைவேறும். அந்த ஆனமலையாறு நல்லா திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கம்யூனிஸ்ட் என்ன முயற்சி குரல் எடுத்தது? இண்டிவிஜுவல் இஷ்யூஸ் இல்லாம நம்ம லார்ஜா யோசிப்போம். இப்ப தேர்தலை நோக்கி இந்த பயணம் இது எப்படி வெற்றி கொடுக்கும் சார்? ஒரு பகுதியின் பிரச்சனை. நீங்க அவனாசி அத்திக்கடவை நீண்ட காலமாக இதே திமுக பேசிச்சவளையே செயல் வடிவத்தில் கொண்டு வந்ததா எடப்பாடியார் மத்திய அரசு ஏற்க மறுத்ததுங்க, மத்திய அரசு ஒத்துக்க மறுத்தது. ஆனால் மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தி காட்டிய எடப்பாடியார். அதே மாதிரி 2 முறை கேரளாவுக்கு சென்று அந்த இதே இன்றைக்கு இருக்கிற மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அவரோடு 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரி மட்டத்தில் கூட அடுத்த இடத்துக்கு கொண்டு சென்றவர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள். அப்போ அந்த ஆனமலை திட்டம் என்பது அந்த கொங்கு மண்டலத்துக்கு மிகப்பெரிய பயணிக்கும் திட்டம். அதே மாதிரி பாண்டியாறு புன்னமலா நீராறு திட்டம், இதை பற்றியெல்லாம் வாய் மூடி அமைதியாக திமுக போனது ஏன் சார்? இப்ப நீங்க எவ்வளவு கடன் வாங்கினீங்க? இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களே, இதெல்லாம் என்ன செயல்படுத்தினீங்க? மக்களுக்கு எது மேல வெறும் விளம்பரம். அதாவது இதுக்கு ஒரு 1000 அதுக்கு ஒரு 1000 4000 மட்டும் மாறி மாறி பேசிவிட்டு 10 லட்சம் கோடியில் தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கிவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய மோசடி செய்தது திமுக அரசு. எனவேதான் மக்களை காப்போம், தமிழகத்தை மக்களை, அதாவது மக்களுக்கு இருக்க கஷ்டத்தை பாருங்க. நீங்க கொங்கு மண்டலத்துல நிறைய தொழிற்சாலை நிறைய இருக்குது. தொழிற்சாலை அனைத்துமே மின்சார கட்டணத்தை உயர்த்திய பிறகு, சொத்து வரி உயர்த்திய பிறகு
இன்றைக்கு தொழில்கள் எல்லாம் முடங்கி விட்டது. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் எல்லாமே தொழில் நிறைந்த மாவட்டங்கள். இன்னைக்கு மக்கள் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் தவிக்கிறாங்க. காரணம் என்ன சார்? திமுக என்ன பண்ணுச்சுங்க? அப்போ அதுக்கு மத்தியில தான் கோவையில அண்ணாமலை நின்ன சூழல்லையும் திமுக ஜெயிக்குது. அது வந்து மத்தியில் இவர்கள் ராகுல் காந்தியா, நான் சொல்றேன் தேசிய அரசியலில் எப்பொழுதுமே நீ 1980 இதே மாதிரிதான் இந்திரா காந்தி நின்று திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று எம்ஜிஆர் இருக்கிற போது அதை நம்பி 80ல சட்டசபையை கலைத்து விட்டு திமுக காங்கிரஸ் கட்சி இரண்டும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? கூட்டணி ஆட்சி வழிவகுத்தாங்க. ஆனால் மக்கள் நிராகரிச்சாங்க. அதே மாதிரி 2026 மக்கள் நிராகரிப்பாங்க. அதிமுக மக்களை காக்கும், தமிழகத்தை மீட்கும் இந்த கோஷம் தான் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் பேசுகிற போதெல்லாம் மக்கள் ஆரவாரம் செய்யறாங்க. இது 2026 அதிமுக வெற்றிக்கான அச்சாரம். பாஜகவோடு கொள்கை கூட்டணி அதிமுக வைக்கல. தேர்தல் ஒவ்வொரு கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன கொள்கிறார்? கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கொத்து போகுமா? சொல்லிருக்கேன். காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒரே கொள்கை சொல்லுங்க. கேரளாவில பொள்ளாச்சி வேற மாதிரி, இங்க வேற மாதிரி. அப்போ இந்தியாவில பல மாநிலத்துல நீங்க ஒவ்வொரு வெவ்வேறான கட்சியோட கூட்டு வைத்துக் கொண்டு சிவசேனா என்ன கொள்ளும் சார்? சிவசேனாவோடு கம்யூனிஸ்ட் ஒத்து போகுதா? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இப்படியே பேசி பேசி மக்கள் ஏமாற்றுறீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன லாபம்? மக்களுக்கு என்ன பயன்? அதை சொல்லுகிறது அதிமுக. பொதுச் செயலர் எடப்பாடியா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ்நாட்டு மக்கள் உணர்வாக நினைக்கிற வார்த்தை. அதை ஏற்றுக்கொண்டு 24